பாராட்டுகிறேன். இந்த பாருங்க, தமிழர் என்ன செஞ்சா தெரியுமா? விவசாயம் பண்ணா, இடைவெளிய பழமொழியில வச்ச அந்த விஞ்ஞானத்தை பழமொழிகளுக்கு கொண்டு வந்தவன் தமிழன். நெல்லு நட வேண்டும். நெல் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடைவெளி இருக்க வேண்டும். அந்த இடைவெளி எப்படி இருக்க வேண்டும்? ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் மத்தியில் நண்டு ஊர்ந்து செல்ல வேண்டும். இது நெல்லுக்கு. கரும்புக்கு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு கரும்பு நாட்டுக்கும் இடையில் நரி ஓட வேண்டும். வாழை ஒரு வாழைக்கும் இன்னொரு வாழைக்கு மத்தியில் வண்டி ஓட வேண்டும். தென்னை ஒரு தென்னைக்கும் இன்னொரு தென்னைக்கு மத்தியில் தேர் ஓட வேண்டும். ஒரு தென்னை மரத்தின் கீற்றிலிருந்து மறு தென்னை மரத்துக்கு அணில் தாவக்கூடாது. குறும்பையை குடிச்சிடும், இளநீர் காய்க்காது. குறும்பை பிடிக்கும் ரொம்ப, அணிலுக்கு எலிகளுக்கு பிடிக்கும், தேவாங்குக்கு பிடிக்கும். தண்ணியை குடிச்சிருச்சுதான் வராது. நண்டூர நெல்லு, நரி ஓட கரும்பு, வண்டி ஓட வாழை, தேர் ஓட தென்னை. இந்த விஞ்ஞானத்துக்கு பிறகு தமிழன் அறிவில்லை என்று சொல்லி எவன் சொல்ல முடியும்? தமிழனுக்கு வேளாண்மை அறிவு இல்லை என்று எவன் சொல்ல முடியும்? வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் எங்கள் தமிழ் விவசாயியை பார்த்து பாடம் கற்றுக்கொண்டு செல்லுங்கள். நீங்கள் பூச்சி மருந்து கண்டுபிடித்திருக்கலாம். எங்கள் பூச்சி மருந்து என்பது வேப்பம் புண்ணாக்கும், வேப்பம் எண்ணெயும் தான் எங்கள் முதல் பூச்சி மருந்து. இயற்கை விவசாயம், ஆர்கானிக். அது உண்மையான பூச்சி மருந்து. அது உங்கள் பூச்சி மருந்து எங்கள் தானியங்கள் வரைக்கும் ஊடுருவுகின்றது. இதை கண்டறிந்தவன் தமிழன்.